நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காஞ்சனா அன்பு செல்வம் அவர்களின் என்னுயிரே காதல் என்பது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப கதைக்குள்ள போகலாம். காதல் 19. தன் தாய் சொன்ன அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த கணேசன் தன் தம்பியிடம் திரும்பி, ஏண்டா இதை என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லையா என்று சற்று கடுப்பாகவே கேட்டான். தன் பெற்றோர்களுக்கு தெரிந்திருக்கிறது, ஆனால் தனக்கு தெரியவில்லை. தான் அதை கவனிக்க தவறிவிட்டோமா என்ற குற்ற உணர்வும் தன் சகோதரனின் மீது இருந்த பாசமும் அதில் வெளிப்பட அவனை பார்த்த குமரன், மன்னிச்சுடானா, நான் எதையும் மறைக்கணும்னு நினைக்கல. எனக்கே இது காதல் தானான்னு தெரியல. அப்படியும் நான் என்னை கட்டுப்படுத்திக்கிட்டு அமைதியா தான் இருந்தேன். ஏனோ அந்த பொண்ணை நல்லா பாத்துக்கணும்ன்ற எண்ணம் மட்டும் என் மனசுல இருந்து போகவே இல்லை. அதுக்கு அவளோட பயந்த சுபாவமும் அவளோட மருண்ட விழிகளும் கூட காரணமா இருக்கலாம். இந்த எண்ணங்களை தவிர்க்கணும்னு நான் நிறைய எனக்குள்ள போராடினேன். நான் எதையும் மறைக்கணும்னு நினைக்கல. ஆனா எனக்கே தெளிவில்லாத ஒரு விஷயத்த எப்படி உன்கிட்ட கொண்டு வர்றதுன்னு தெரியல. சற்று தயங்கி விட்டு, அம்மா கேட்கும்போது அவங்க கிட்ட என் மனசை திறந்து சொல்லிட்டாலும் இது நடக்குமான்ற ஐயம் எனக்குள்ள நிறையவே இருந்தது. அதுக்கு முழுக்க முழுக்க நிலா மட்டும்தான் காரணம். அவளுக்கு விருப்பம் இல்லாம, அவளோட சம்மதம் இல்லாம திருமணம் நடக்க கூடாதுன்றதுல நான் ரொம்ப உறுதியா இருந்தேன். ஆனா இன்னைக்கு நிலைமை நம்ம கைய மீறி என்னென்னமோ நடந்துருச்சு. இப்பயும் எனக்கு பயமா தான் இருக்கு. நிலாவ எப்படி எதிர்கொள்வதுன்னு, அவளை எப்படி இந்த திருமண பந்தத்திற்கு சம்மதப்படுத்துவதுன்னு, எப்படி அவளை சமாதானப்படுத்துவதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஆனா அவளுக்கான நேரத்தை அவளுக்கு கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன் என்று காலடியில் அமர்ந்தபடி கூறிக்கொண்டிருந்த தன் தம்பியின் தலையை வாஞ்சியாக வருடினான் கணேசன். உன்னை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன்னு ஒரு குற்ற உணர்ச்சியில கேட்டுட்டேன்டா. உன்னோட மனநிலை எனக்கு புரியுது. இந்த 5 மாசமா அந்த பொண்ணையும் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். அவளோட பயமும் பதட்டமும் என்று கூறியவன் சற்று சிரித்து கொண்டே, உன் பாடு ரொம்ப கஷ்டம்டா தம்பி. எப்படித்தான் உன் பொண்டாட்டிய நீ சமாளிக்க போறியோ எனக்கு தெரியல என்று தன் 2 கைகளையும் உயர்த்தி தோள்களை குலுக்கி அவன் கேலி செய்தான். தன் அண்ணனின் கேலி பேச்சில் தன்னை மீட்டு கொண்டவன் தன் அண்ணியை திரும்பி பார்க்க, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை தம்பி. நிலா ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை நான் எப்பயோ என் தங்கச்சியா ஏத்துக்கிட்டேன் என்று முகம் மலர்ந்த புன்னகையுடன் கூறிக்கொண்டிருந்த தன் அண்ணியை பாசமாக பார்த்தான் குமரன். வயதில் தன்னை விட இளையவராக இருந்தாலும் அவர் மீது அளவு கடந்த பாசம் குமரனுக்கு இருந்தது. அவரும் அந்த வீட்டிற்கு வரும்போது சற்று பயந்த சுபாவமாகத்தான் இருந்தார். பங்கஜம்தான் அவரை மெருகேற்றி தைரியம் கொடுத்து அவரையும் இந்த வீட்டு மகளாக பாவித்து அவளை தங்கள் வீட்டில் பொருத்தி போகும் வழியில் தயார்படுத்தினார் என்று கூறலாம். உறவு முறையில் தன்னை விட பெரியவர் என்றாலும் வயதில் சின்னவரான தன் அண்ணியிடமும் அவனுக்கு பாசம் இருந்தது. தன் தங்கை லக்ஷ்மியை போலத்தான் அவரையும் அவன் பாவித்தான். ஆனால் எப்போதும் அண்ணி என்ற அடைமொழியுடன் அந்த ஸ்தானத்திற்கு மரியாதை கொடுப்பதையும் அவன் மறந்ததில்லை. ஒருவாறாக எல்லோரையும் சமாதானப்படுத்திவிட்டு தன் வீட்டின் கேட்டை புதுப்பிப்பதற்கு என்று ஆட்களையும் கைபேசியில் அழைத்துவிட்டு தன்னுடைய அறைக்கு சென்றான். அவனுக்கு தனிமை மிகவும் தேவைப்பட்டது. அப்பொழுது என்னதான் அவன் நினைத்தது, விரும்பியது அவனுக்கு கிட்டி இருந்தாலும் திடீர் என்று நிகழ்ந்த இந்த நிகழ்வால் அவனுக்கு பதட்டம் தொற்றிக் கொண்டது. அவனுக்கே அப்படி இருக்கும்போது நிலாவின் நிலையை சொல்லவும் தேவையில்லை. தன் அறைக்கு சென்றவன் முதலில் நீரூற்றி தன் முகத்தை அழுந்தி தேய்த்து கழுவினான். அந்த நீர் அவன் முகத்தில் பட்டதும் புத்துணர்ச்சியை மீட்டு கொடுத்தது. நிமிர்ந்தவன் நிலை கண்ணாடியை பார்த்தபடி தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டான். வெளியே வந்தவன் தன் கட்டிலில் ஓய்ந்து அமர்ந்தான். காத்தவராயனின் கெஞ்சுதலான பார்வை அவன் கண் முன்னே நிழலாடியது. அவன் ஞாபகம் பின்னோக்கி சென்றது. அன்று தன் எதிரில் அமர்ந்த காத்தவராயன் பேசிக் கொண்டிருந்ததை யோசிக்கலானான் குமரன். தியாகு
தன் எதிரில் அமர்ந்து இருந்தவரை அறிமுகப்படுத்திவிட்டு அவனுக்கு கஞ்சாடை காட்டி சென்றுவிட இம்முறை யோசனையாக அவரை பார்த்திருந்தான் குமரன். இப்பொழுது அவனை உற்று நோக்கும்போது எங்கேயோ பார்த்த ஞாபகம் வந்தாலும் சரியாக பிடிபடவில்லை அவனுக்கு. என் பெயரு காத்தவராயன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள, நல்ல பெயர்தான். உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்யணுமா என்று நேரடியாக கேள்விக்கு வந்திருந்தான் குமரன். அது என்று தடுமாறியவன், உங்களுக்கு என்ன தெரியலையா? 3 நாள் முன்னாடி அந்த இடத்துல நாம 2 பேரும் பார்த்துக்கிட்டோமே. என் கையில இருந்து ஒரு படத்தை உங்களுதுன்னு சொல்லி வாங்கிட்டு போனீங்கல்ல என்று அவன் தன்னிலை விளக்கம் கொடுக்க, அப்பொழுது குமரனுக்கு அவன் யார் என்று பிடிபட்டது. ஆ, ஞாபகம் வருது. சரி, வேற என்ன உதவி பண்ணணும் உங்களுக்கு என்று அவன் தன்னை சாதாரணமாக காட்டிக்கொண்டு கேட்க, அந்த படத்துல இருக்க பொண்ணு என்று அவன் கேட்கும்போது குமரனின் முக மாற்றத்தை உணர்ந்தான் காத்தவராயன். இயற்கையிலேயே சிரித்த முகம் குமரனுடையது. இவ்வுலகில் தான் எதை கொண்டு வந்தோம், எதையும் எடுத்துச் செல்லோம் என்ற கோட்பாட்டுடன் எப்பொழுதும் சிரித்த முகமாகவே காட்சியளிப்பவன். எல்லோரிடமும் அன்பு காட்டுவதிலும் அன்பாக பேசுவதிலும் அவனுக்கு நிகர் அவனே. முகத்தில் எப்பொழுதும் புன்னகையை வாட விடாமல் காத்துக்கொள்வான் குமரன். அவ்வளவு நேரம் கண்களிலும் முகத்திலும் தெரிந்த சிரிப்பு அப்படியே துடைத்தாற் போல காணாமல் போயிருந்தது. அவன் கண்ணக்குழி சிரிப்பில் தானே மயங்கி விழுந்து விடுவோமா என்று யோசித்த காத்தவராயன் அப்பொழுது அவனின் பார்வை மாற்றத்தை உணர்ந்து கொண்டான். தன்னை தெளிவுபடுத்திவிடும் பொருட்டு அவசரமாக கூற ஆரம்பித்தான். அந்த அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு என்னோட தங்கச்சி நீனிலா படம் போலவே இருந்துச்சு. அவ வீட்டை விட்டு காணாம போய் 4 மாசம் ஆகுது. அவ உயிரோட தான் இருக்கிறாளா இல்லையான்னு தெரியாம எங்க பெரியம்மா உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு நடமாடிட்டு இருக்காங்க. என் தங்கச்சி உயிரோட இருக்கிறாளா? எப்படி இருக்கா? அவளுக்கு எதுவும் ஆபத்து இல்லையே என்று அவன் கேட்டுக்கொண்டே போக, குமரனின் முகம் இப்பொழுதுதான் சாதாரணமாக மாறியது. மன்னிச்சிடுங்க, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். நீங்க நிலாவோட அண்ணன்னு எனக்கு தெரியாது. அதுதான் உங்களை பார்க்கும்போது எங்கோ பார்த்த மாதிரி தோணுச்சு போல என்று கண்ணுக்குள் ஒரு சிரிப்பினோட சொன்னவனுக்கு முகத்தில் புன்னகை மீண்டிருந்தது. நிலா நல்லா இருக்காங்க. எங்க வீட்டுல தான் இருக்காங்க. அவங்க ரொம்ப பயந்த சுபாவமா இருக்காங்க. எங்க அம்மாவை தவிர வேற யார்கிட்டயும் சரியா பேசக்கூட மாட்டாங்க. அவங்க எங்க வீட்டுக்கு வரும்போது ரொம்ப அடிபட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நல்லா இருக்காங்க. நாங்க எத்தனையோ முறை அவங்க கிட்ட பேசி உங்க வீட்டு முகவரிய தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட சேர்த்து வைக்கணும்னு நினைச்சோம். ஆனா அவங்க ஒத்துக்கவே இல்லை. அவங்கள பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாததுனால எங்களால உங்களை காண்டாக்ட் பண்ண முடியல. அப்படியும் கேட்டதுக்கு தன்னுடைய குடும்பம் தன்னை பார்த்தா கொன்னுடுவாங்கன்னு சொல்லி என்று நிறுத்தியவன், அதனால ஒரு கட்டத்துக்கு மேல எங்களால அவங்கள வற்புறுத்த முடியல. உங்களுக்கு நான் சொல்லி தான் புரிய வைக்கணும்னு இல்லை. உங்களுக்கே அவங்கள பத்தி நல்லா தெரியும். ரொம்ப ரொம்ப பயந்த சுபாவம். 4 மாசமா எங்க வீட்ல இருக்காங்க. என் முகம் கூட அவங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. எங்க அப்பா கிட்டயே ஒரு வார்த்தை 2 வார்த்தைக்கு மேல பேச மாட்டாங்க. என்கிட்ட சுத்தம். திடீர்னு நான் அவங்க முன்னாடி போய் நின்னா நான் யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ என்று நிலாவின் ஞாபகத்தில் புன்முறுவலுடன் குமரன் பேசிக்கொண்டே போக, அவன் கண்களில் தெரிந்த காதலை ஒரு ஆண்மகனாய் எதிரில் அமர்ந்திருந்தவனுக்கு கொஞ்சமே கொஞ்சமாக புரிய தொடங்கியது. மன்னிச்சிருங்க, நான் பாட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கேன். என்ன சாப்பிட்றீங்க என்று கேட்க, காத்தவராயன் தலையாட்டி மறுத்தான். எங்க நிலா நல்லா இருக்காளா என்று மறுபடியும் அவன் கேட்க, நான் பாருங்க ஏதேதோ பேசிட்டு இருக்கேன். உங்களோட பரிதவிப்பு எனக்கு நல்லா புரியுது. நிலா நல்லா இருக்காங்க. உங்க வீட்ல பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சா? உங்க வீட்டுக்கு உங்க தங்கச்சியை கூட்டிட்டு போனா இதுவும் பிரச்சனை இருக்காதா? அவங்க ரொம்ப பயந்தபடி ஏதேதோ உளர்னாங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட இவ்வளோ கேட்டுட்டு இருக்கேன் என்று பொறுமையாகவே கூறினான். குமரன் என்னவென்று கூறாத போதும் காத்தவராயனால் அதை புரிந்து கொள்ள முடிந்தது. ஆழ்ந்த பெருமூச்சை வெளியிட்ட காத்தவராயன், நிலா சொல்றதெல்லாம் உண்மைதான். எங்களது பெரிய கூட்டு குடும்பம்.
அதுல ஆண்கள் மட்டும்தான் பேசுவாங்க, பெண்கள் பேசவே மாட்டாங்க. அதுலயும் பெரியவங்க மட்டும்தான் பேசுவாங்க, சின்னவங்கள பேசவே அனுமதிக்க மாட்டாங்க என்று தன் குடும்பத்தை பற்றி எடுத்து கூறியவன், உண்மையிலேயே நிலா இப்ப வந்தா அவளை உயிரோட வச்சிருப்பாங்களான்னு கூட எனக்கு சொல்ல தெரியல என்று அவன் கூறிக்கொண்டே போக, குமரன் அவனை சிறு பதட்டத்துடன் பார்த்தான். உங்க வீட்ல என்று சற்று இடைநிறுத்தியவன், அப்படின்னா நீங்க இன்னும் உங்க வீட்ல நிலாவை பத்தி சொல்லல தானே என்று கேட்டான் குமரன். இல்ல, நிலாவை பத்தி வீட்ல சொன்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்கும் அவளுக்கும் ஏதாவது ஆபத்து வரும்னு எனக்கு பதட்டமா இருந்துச்சு, அதனால சொல்லல. ஆனா பெரியம்மா அவங்க நிலைமையை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடல் மெலிஞ்சு சோர்ந்து போயிட்டாங்க. என்னால அவங்க கிட்ட சொல்லாம இருக்க முடியல. என்ன பண்றதுன்னு ஒரே யோசனையா இருந்துச்சு. எனக்கு என் தங்கச்சிய பார்க்கணும் போல ஆசையா இருக்கும்போது, பெத்தவங்களுக்கு அவ மேல எவ்வளவு பாசம் இருக்கும். அன்னைக்கு உங்க கூட உங்க கையில அவ போட்டோவை பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அவ உயிரோட தான் இருக்கான்னு. எங்க வீட்ல ஒரே பெண் பிள்ளை அவ என்று அவன் பேசிக்கொண்டே போக, அப்ப இப்ப என்ன பண்றது என்று குமரன் கேட்டான். எனக்கும் அதுதான் புரியல. என்ன பண்றதுன்னு தெரியல. என் பெரியம்மா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நிலாவோட உண்மை நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். அவ நல்லா இருக்கான்னு தெரிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களோட நம்பர் தரீங்களா? எப்பயாவது பெரியம்மா கிட்ட அவளை காட்டி நல்லா இருக்கான்னு அவளுக்கு புரிய வச்சா அவங்க உடம்பு கொஞ்சமாச்சும் தேரும். எனக்கு என் தங்கச்சிய பார்த்து கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் என்று அவன் கூற, கண்டிப்பா என்று கூறியவன், இருவரும் தங்கள் கைபேசியை பரிமாறிக்கொண்டனர். வீட்டில் இருக்கும்போது இருமுறை வீடியோ கால் செய்து பேசியிருந்தான். மனைவியும் வீடியோ காலில் பார்த்திருந்தாள். எல்லாம் நன்றாகத்தான் போய்க்கொண்டிருந்தது. ஆனால் திடீரென்று அவர்களுக்கு எப்படி தெரிந்திருக்கும் என்று யோசித்தவன் காத்தவராயனுக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டான். மறுபக்கம் அலைபேசி எடுக்கப்படாமல் போக பெருமூச்சை ஒன்று வெளியிட்டான். நிலாவை எப்படி எதிர்கொள்வது, அவளை எப்படி சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் விழித்தான். கண்டிப்பாக அதை அவனின் தாய் மட்டுமே பார்க்க முடியும் என்று உணர்ந்தவன் ஒரு பெருமூச்சை வெளியிட்டபடி, அவளுக்கு இந்த உறவு முறையை ஏற்றுக்கொள்வதற்கு நாட்கள் பிடிக்கும் என்பதை அவன் அறிந்தே இருந்தான். அந்த நேரத்தையும் அவளுக்கு கொடுக்க அவன் தயாராகவே இருந்தான். காலம்தான் அவனுக்கான வழியை காட்ட வேண்டும் என்று யோசித்து கொண்டே படுக்கையில் சரிந்தான். காலம் அவனுக்கான வழியை காட்டுமா என்பதை காலத்தின் கையில் கொடுத்து விடலாம். ஆனால் நிலாவின் குடும்பம் அமைதியாக இருக்குமா? அவளை வாழ விடுவார்களா? அந்த கேள்விகளுக்கான பதிலை இனி வரும் அத்தியாயங்களில் தான் பார்க்க வேண்டும். காதல் 20. வண்டியில் ஏறி அமர்ந்த நடேசனின் குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் கோபம் உச்சியில் இருக்க, பெரியவர்கள், அவளை வெட்டி போட்டிருந்தா சந்தோஷப்பட்டு இருப்பண்டா என்று கர்ஜிக்க, அவர்களுடன் அமர்ந்திருந்த பெருமாளும், எல்லாம் அந்த காத்தவரனால வந்தது. விஷயம் தெரியும் போதே நம்ம கிட்ட சொல்லி இருந்தா இவ்வளவு தூரம் நடந்திருக்காதுப்பா என்று அவன் பங்கிற்கு கோபமாக பேச, அவனை வீட்டுல போய் நான் வச்சுக்கிறேன்டா என்று சொக்கலிங்கமும் கோபத்தில் கத்தினார். அடுத்த காரில் வந்து கொண்டிருந்த காத்தவராயன் கைகளை பிசைந்தபடி அமர்ந்து கொண்டிருக்க, அவன் அருகில் வண்டியை ஓட்டியபடியே அவனை அவதானித்துக் கொண்டிருந்தான் இளமாறன். ஆனால் அவனிடம் எதையும் கேட்கவில்லை, பேசவும் இல்லை. அவனை முறைப்பதும் சாலையில் கவனம் செலுத்துவதுமாக இருந்தான். காத்தவராயனுக்கு இன்னுமே பதட்டம் மேலெழும்பி இருந்தது. பின்னால் அமர்ந்திருந்த நெடுமாறன் தன் கைகளை முன்னோக்கி நீட்டி காத்தவராயனின் தோள்களை பற்றி சற்று அழுத்தம் கொடுக்க, அவன் தன் தமையனை பின்னோக்கி திரும்பி பார்த்தான். பார்த்தவனின் கண்களை ஆழமாக நோக்கியபடியே கண்களை மெல்ல மூடி திறந்த, நான் இருக்கிறேன் உனக்கு என்று ஆறுதல் படுத்தும்படியான சமிஞ்சை செய்தான் நெடுமாறன். அதில் கொஞ்சம் தன்னை மீட்டு கொண்டான் காத்தவராயன். இவை அனைத்தையும் இளமாறன் பார்த்திருந்தாலும் அவனுக்கு மனதில் கோபம் கனன்று கொண்டுதான் இருந்தது. அவன் தன் அண்ணனையும் தம்பியையும் அவதானித்தாலும் வண்டி ஓட்டுவதில் கவனம் செலுத்துவது போல தன்னை காட்டிக்கொள்ள முயற்சித்து கொண்டிருந்தான். அவர்கள் பின்னோடு 2 வாகனங்கள் அடியாட்களுடன் வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது காத்தவராயனின் கைபேசி சினுங்க, கைபேசியின் காட்சி பலகையில் குமரனின் பெயர் தெரிய
அவன் சற்று பதட்டமடைந்தான். ஆனால் அழைப்பை ஏற்கவில்லை. அருகில் வண்டி ஓட்டிக் கொண்டிருந்த இளமாறன் டிஸ்பிளேயில் தெரிந்த பெயரை பார்த்ததும் இன்னும் வாகனத்தில் இருந்த ஆக்சிலேட்டரை முறுக்கி அவனின் கோபத்தின் அளவை காட்டினான். காத்தவராயனுக்கு தன் அருகில் இருந்த தன் தமையனின் கோபம் புரிய எச்சிலை மென்று விழுங்கினான். இன்னும் வீட்டிற்கு சென்றால் என்னவெல்லாம் நடக்கும் என்று தெரியாத நிலைதான் அவனுக்கும். தான் மட்டும் நிலாவின் நலம் அறிந்து கொண்டு அவளை வீடியோ காலில் பார்த்திருக்க ஒரு முறை தன் மனைவியையும் பார்க்க வைத்தான். அவள்தான் தன் பெரிய மாமியாரின் நிலையை அறிந்து அவருக்காக வருத்தப்பட்டு, ஏங்க அத்தைக்கு காட்டலாங்க, அவங்க ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க என்று கூற அவனும் அதே எண்ணத்தில் இருந்தான் போல. ஆனால் மற்றவர்களை நினைத்தும் நிலாவின் நலன் கருதியும் அதை செயல்படுத்தாமல் இருந்தான். என்ன புஷ்பா, அவங்களுக்கு தெரிஞ்சா அம்மா பாட்டி அண்ணின்னு அப்படியே போயிடும். பெரியவங்க கிட்ட சொல்லிட்டு அம்மாவுக்கு சொல்லாம இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம பாட்டியும் பாரு, ரொம்ப பதட்டத்திலையும் பயத்திலையும் இருக்காங்க. அவங்க கிட்டயும் மறைக்க முடியாது. ஆனா இப்படி சொல்லிட்டே போனா எல்லார்கிட்டயும் சொல்ற மாதிரி ஆயிடும். அது நிலாவுக்கு தான் ஆபத்தா போயிடும் என்று அவன் கூற இவளும் ஆமோதிப்பாக தலையசைக்க அதன் பிறகு அவர்கள் இருவரும் அமைதியாகத்தான் இருந்தனர். இன்று போராத காலம் போல. கடந்த 3 நாட்களாக மன உளைச்சலில் அதிகப்படியான ஜுரத்தில் பிதற்றிக் கொண்டிருந்த பார்வதியை பார்த்து மனம் வருந்திய புஷ்பா காத்தவராயனிடம் அதை பற்றி கூற அவனும் யாருக்கும் தெரியாத வண்ணம் தன் பெரியம்மாவிடம் மட்டும் கூற விரும்பி அவரை தனியாக சென்று பார்த்தவன் நிலாவின் ஆரோக்கியத்தையும் இருப்பையும் அவருக்கு தெரியப்படுத்த கண்களில் ஒளி மின்ன கேட்ட அவரை தன் கைபேசியில் இருந்த புகைப்படத்தை காட்டி அவரை சமாதானப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருந்தான். இவர்கள் இருவரின் சம்பாஷணைகளை தூரத்தில் இருந்த பெருமாள் கண்டுவிட புருவ முடிச்சுகளுடனே அவர்களை ஏறிட்டவன் அவர்கள் அருகே நடந்து வர ஆரம்பித்தான். இருவரும் அவனை கண்டு பதறியவர்கள் தங்களை மறைத்து கொள்ள எவ்வளவு பெரும்பாடுபட்டும் தன் தாயின் கண்களில் தெரிந்த ஒளிர்வை கண்டு கொண்ட பெருமாள் காத்தவராயிடம் திரும்பி, நீ அம்மா கிட்ட போன்ல என்ன காட்டிட்டு இருந்த என்று கேட்டான். ஒன்னும் இல்ல அண்ணா, சாமி படம்தான், சாமியை வேண்டிக்க சொல்லி காட்டிட்டு இருந்த என்று அவன் வாய்க்கு வந்ததை சொல்லிவிட அவனின் பதட்டமும் தடுமாற்றமான குரலும் தன் தாயின் பரிதவிப்பும் பயமும் அவனுக்கு ஏதோ எடுத்து கூற கிட்டத்தட்ட காத்தவராயனின் கையில் இருந்த கைபேசியை பிடுங்கி எடுத்திருந்தான் பெருமாள். அதை அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. காத்தவராயனின் தன் அண்ணனிடம் பேசும்போதே கைபேசியின் பொத்தான்களை அழுத்தி கைபேசியை மூடியிருந்தாலும் அவனுக்கு பதட்டம் குறையவில்லை என்பதை அவன் உடல் மொழியிலேயே கண்ட பெருமாள் கைபேசியை திறக்க முயற்சிக்க அதுவோ திறக்க கடவுச்சொல் கேட்டது. காத்தவராயனை முறைத்த பெருமாள் அவனிடம் கடவுச்சொல் கேட்க அவனோ கடவுச்சொல்லை சொல்லாமல், அண்ணா அதுல ஒன்றும் இல்லை, போனை கொடுங்க என்று போனை வாங்குவதில் குறியாக இருக்க பெருமாளுக்கு சந்தேகம் வலுப்பெற்றது. அவனிடம் கைபேசியை கொடுக்காமல் நேராக தன் தந்தையின் அறையை நோக்கி வேக எட்டுகளுடன் நடக்க ஆரம்பித்தான் பெருமாள். பின்னோடே கத்தியபடி காத்தவராயனும் பயந்தபடி பார்வதியும் செல்ல அங்கிருந்த பதட்ட சூழல் ஏனைய பெண்களுக்கும் பதட்டமாக நாராயணன் குரல் ஓங்கி ஒலித்தது. அறையிலிருந்து கர்ஜித்து கொண்டே வெளியே வந்தவர் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த பார்வதியையும் காத்தவராயனிடமும் நெருங்கியவர், போனோட பாஸ்வேர்டு என்னடா என்று கர்ஜனையிலேயே காத்தவராயனின் சர்வமும் அதிர்ந்து ஆட ஆரம்பித்தது. பின்னோடு வந்த நடேசனும் தன் பங்கிற்கு கோபமாக கத்த ஏனைய ஆண்களும் அங்கே கூடிவிட்டனர். வேறு வழியில்லாமல் அவன் கடவுச்சொல்லை சொல்ல பெருமாள் அலைபேசியை உயிர்ப்பித்து பார்க்க அங்கு நிலா சிரித்த முகமாக ஒரு சிறுவனுடன் விளையாடி கொண்டிருப்பது புகைப்படமாக இருந்தது. அவள் முகத்தில் அவ்வளவு புன்னகை. இன்னும் கேலரியில் இருக்கும் அடுத்தடுத்த புகைப்படங்களை பார்க்க ஆரம்பித்தான் பெருமாள். மேலும் 4-5 நிலாவின் புகைப்படங்கள் இருக்க அதற்கடுத்து காத்தவராயன் அவன் மனைவியுடன் சேர்ந்து எடுத்த படங்கள் இருக்க மீண்டும் நிலாவின் படத்தை திருப்பி எடுத்தவன், நிலா எங்க இருக்கா என்று நேரடியாக கேள்வியை காத்தவராயனை நோக்கி எழுப்ப அவனும் சற்று ஆடித்தான் போனான். எனக்கு தெரியாதுண்ணா,
என்றான் காத்தவராயன். உனக்கு தெரியல, இத நாங்க நம்பணுமா? அப்ப நிலாவோட படங்கள் எல்லாம் எப்படி உன்னோட போன்ல வந்துச்சு என்று அவன் போனை காட்டி கேட்டுவிட்டு தன் தந்தையிடமும் தன் தாத்தாவிடமும் காட்ட அவர்கள் தங்கள் நெற்றிக்கண்ணை திறந்து விட்டனர். என்னடா, வீட்லயே இருந்துகிட்டு கூடவே இருந்து குழி பறிக்கிறியா? இவ்வளவு நாளா தேடிட்டு இருக்கோம். அவ செத்து போயிட்டான்னு சொன்னீங்க. இப்ப அவ உயிரோட இருக்கிறத பார்த்த பிறகாவது வீட்ல சொன்னியா? நீ இந்த படத்தை வச்சிருக்கன்னா அப்ப அவளை நீதான் மறைச்சு வச்சியா என்று அவர்கள் மாற்றி மாற்றி கேள்வி எழுப்ப, இல்ல, எனக்கு அவளை பத்தி எதுவுமே தெரியாது. நான் சமூக வலைத்தளத்துல இருந்து தான் படத்தை எடுத்தேன். அந்த படம் எதிர்ச்சியா தான் எனக்கு கிடைச்சது. அவ எங்க இருக்கான்னு எனக்கு சத்தியமா தெரியாது என்று அவன் வாய்க்கு வந்த பொய்யை கூற, பெருமாளும் தன் தகப்பனிடம், அவன் பொய் சொல்றான்ப்பா, அவனோட இந்த போட்டோ ஏதோ நம்பர்ல இருந்து தான் வந்திருக்கு என்று கூறினான். தன் அண்ணனின் புத்தி கூர்மையை எண்ணி தலையில் தான் அடித்து கொண்டான் மானசீகமாக. என்ன செய்வதென்று தெரியாமல் விழிப்பெதுங்கி காத்தவராயன் நிற்க, நெடுமாறனும் இளமாறனும் ஒன்றும் புரியாமல் அவனை பார்த்திருந்தனர். காத்தவராயன் ஏதோ மறைக்கிறான் என்பது நன்றாக புரிந்தது. அது அவனின் பதட்டத்திலும் உடல் மொழியிலுமே அங்கிருந்த அனைவருக்கும் தெரிய, தூரத்தில் நின்றிருந்த புஷ்பா பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தாள். எது நடக்கக்கூடாது என்று அவள் நினைத்தாலோ அது நடந்துவிட்டது. தன் மாமியாருக்காக பாவம் பார்க்க போய் இப்பொழுது தன் கணவனையும் நாத்தனாரையும் காப்பாற்றும் வழி தெரியாமல் பதறியபடி அவள் நிற்க, அவளின் அருகில் வந்து இரண்டு புறமும் அவளை பற்றியபடி ஆதரவாக நின்று கொண்டனர் பிரபாவும் கலாவும். புள்ளத்தாச்சி பெண் வேற என்று அவளை ஆறுதலாக பற்றியபடி, ஒன்னும் ஆகாதடி, பயப்படாத என்று அவளுக்கு தைரியம் ஊட்டினார்கள். இளமாறனின் பார்வை ஒரு நிமிடம் புஷ்பாவை தீண்டியது. அவளின் பதட்டம் அவளை யோசனையில் ஆழ்த்தியது. அருகில் தன் மனைவியும் அண்ணியும் நிற்பதை பார்த்துவிட்டு தன் பார்வையை தன் தம்பியின் மீது செலுத்தினான். தன் மாமனாரையும் கணவனின் சகோதரரையும் நன்றாக அறிந்திருந்த புஷ்பாவால் அவளை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. சொல்லுடா, நீதான் அவளை தப்பிக்க வச்சியா? எங்க இருக்காவ என்று கேட்டுக்கொண்டே பெருமாள் அவனின் அருகில் வர, இல்லண்ணா, எனக்கு எதுவும் தெரியாது. நான் நான் அவளை என்று அவன் சொல்லும் போதே ஓங்கி அறைந்திருந்தான் பெருமாள். அங்கிருந்த அனைவருமே அதிர்ந்து நோக்க, அவன் அருகில் கீழே விழுந்தவனை முதலில் சென்று தூக்கி நிறுத்தினான் நெடுமாறன். என்னன்னா, பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு கையை நிட்டுற? இப்ப என்ன நடந்துச்சு? அவனுக்கு தான் தெரியாதுன்னு சொல்றான்ல, கொஞ்சம் பொறுமையா பேசு என்று நெடுமாறன் சற்று குரலை உயர்த்தி பேசினான். இதுக்கு மேல என்னடா பொறுமையா பேசணும்? நம்ம மானத்தையே வாங்கி இருக்கான். அந்த ஓடுகாலிக்கு இவன் தோண போல என்று கூறியபடியே அவனின் அருகில் வந்து காத்தவராயனின் சட்டையை பிடித்து உலுக்கினான் பெருமாள். எங்கடா நிலா, சொல்ல போறியா இல்லையா என்ற கர்ஜனையுடன். அப்பொழுதும் அவன் தன் தங்கையை காப்பாற்ற எண்ணியவனாய், எனக்கு தெரியாது அண்ணா என்று தான் கூறினான். பாத்தியா எப்படி சொல்றான்னு என்று மீண்டும் கையை ஓங்க போக, நெடுமாறன் அவன் கையை பிடித்திருந்தான். அதற்குள் இளமாறனும் அவன் அருகில் வந்து, அதான் கேக்குறாங்கல்லடா, சொல்லடா ஒழுங்கா என்று குரலில் கோபத்தை தேக்கி கேட்க, எனக்கு தெரியாது, அவ்வளவுதான் என்றான் ஒரே பிடியாய். நடேசன் கோபம் எல்லையை தொட்டது. அவர் அதே கோபத்துடன் அவனின் அருகில் வர, அதை உணர்ந்து கொண்ட இளமாறன் திரும்பி காத்தவராயனை பார்த்து, ஒழுங்கா சொல்லிடு காத்தவராயா, வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கோவப்படுத்தாத என்று கேட்க, என்ன சொல்றீங்க? நீங்க இப்படி கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன் என்று அவன் அப்பொழுதும் அதே பிடிவாதத்துடன் சற்று குரலை உயர்த்தி இருந்தான். காத்தவராயனின் கைபேசியில் இருந்த அந்த நம்பரிலிருந்து அந்த புகைப்படங்கள் வந்திருக்கிறது என்று கவனிக்க ஆரம்பித்தான் பெருமாள். நெடுமாறனும் பெருமாள் அருகில் வந்து நின்று கைபேசியை பார்க்க, அதில் குமரன் வக்கீல் என்ற பெயரில் செயலியின் உள்ளே இருந்த புகைப்படங்களை பார்த்து கொண்டிருந்து கவனித்து விட்டான் நெடுமாறன். திரும்பி தன் தம்பியை ஒரு பார்வை பார்த்தான். மாட்டிக்கொண்டான் என்று புரிந்தது. அண்ணா, என்கிட்ட கொடு, நான் பார்க்கறேன் என்று நெடுமாறன் கேட்க, இம்முறை தன் சகோதரர்களில் யாரையும் பெருமாள் நம்ப தயாராக இல்லை. அதிலிருந்த கைபேசி எண்ணை தன்னுடன் கைபேசியில் பதித்துவிட்டு தனக்கு தெரிந்தவர்களை தொடர்பு கொண்டவன்,
இந்த ஃபோன் நம்பர் யார் பேர்ல இருக்கு, அவங்க வீட்டு அட்ரஸ் என்னன்னு இன்னும் 5 நிமிஷத்துல எனக்கு வேணும் என்று கேட்க, அடுத்த 10வது நிமிடத்தில் குமரனின் வீட்டு முகவரி பெருமாளின் கைக்கு கிடைத்திருந்தது. நீ சொல்லலனா எங்களுக்கு எடுக்க தெரியாதுன்னு நினைச்சியா என்று அவனை பார்த்து கர்ஜித்தவன் அனைவரையும் கூட்டிக் கொண்டு கிளம்பினான். அங்கிருந்த அனைவருக்கும் ஐயோ என்று ஆனது. அவள் கிடைத்து விட்டால் உயிரோடு இருக்கிறாள் என்று சந்தோஷப்படுவதா, அல்லது இந்த அரக்கர்களிடம் மாட்டப் போகிறார்கள் என்று பதட்டப்படுவதா? பார்வதி நெஞ்சில் அடித்துக்கொண்டு, ஐயோ, என் பொண்ணை ஒன்றும் பண்ணிடாதீங்க, சின்ன புள்ள ஏதோ தெரியாம பண்ணிட்டா என்று அவர் கதற ஆரம்பிக்க, அந்த ஜொரத்திலும் அவர் தன் கணவனின் காலை போய் பற்ற அவரோ ஓங்கி மிதித்து தள்ளி இருந்தார். பொண்ணை வளர்க்க தெரியாம எங்க மானத்தை வாங்கிட்டு இப்ப காப்பாத்தணுமா? அவ தலையோட தான் வீட்டுக்கு வருவேன். வீட்ல தலை முழுகிறதுக்கு ரெடியாயிரு என்று கூறிக்கொண்டே அவர் வாசலை நோக்கி வேக எட்டுக்கள் எடுத்து நடக்க ஆரம்பித்து விட்டார். காத்தவராயனும் பதறியபடியே அவர்களுடன் செல்ல, அவனை பொருட்படுத்தாமல் பெருமாள் எடுத்த வாகனத்தில் பெரியவர்கள் 3 பேரும் ஏறி அமர்ந்து அங்கிருந்த அடியாட்களுக்கும் கைகள் காட்டிவிட்டு சென்று விட்டனர். வேறு வழியில்லாமல் காத்தவராயன் நெடுமாறனின் கையை பிடித்திருந்தான். நான் அவ பாவம்னா, நிலாவை தயவு செஞ்சு காப்பாத்துங்க ப்ளீஸ் என்று அவன் கைகளை பிடித்து அழுது கொண்டே கெஞ்சிக் கொண்டிருந்தவனை ஆறுதலாக தட்டி கொடுத்தான் நெடுமாறன். உண்மையில் அவள் தங்களுடன் கூட பிறந்த சகோதரி. ஆனால் அவளுக்காக ஒரு அண்ணனாக இவன் துடிப்பதை பார்த்து அவனின் அகமும் புறமும் ஒருங்கே அசைந்தது. அவன் பாசத்திற்கு கட்டுப்பட்டு தலை வணங்கி நின்றது. என் கூட வா என்று கூறியபடியே அவன் ஒரு வண்டியை எடுக்க, அதில் அவன் ஏறி அமரும்போது பின்னோடு சென்ற இளமாறனும் ஏறி அமர்ந்தான். அவன் அப்பொழுதும் எதுவும் பேசவில்லை, இப்பொழுதும் எதுவும் பேசவில்லை. இங்கே நாராயணனின் வீட்டில் பெண்கள் அனைவரும் தங்களுக்குள் புலம்பிக் கொண்டே இருக்க, பார்வதியும் அங்கையர்கண்ணியும் அழுது கொண்டிருக்க, பூமாதேவியும் தேவியும் அவர்களை சமாதானப்படுத்திக் கொண்டு இருந்தனர். 3 மணி நேரங்களுக்கு முன்பு நடந்த அசம்பாவிதத்தில் இருந்து வெளிவர முடியாமல் தவித்தார் பார்வதி. புஷ்பா ஒன்று விடாமல் இந்த 3 வாரங்களாக தாங்கள் கட்டி காத்ததையும் பார்வதியின் உடல் நலத்தை முன்னிட்டு அவரிடம் சொல்ல விளைந்ததையும் கூறி முடித்தாள். கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்குமே ஐயோ, எங்கேயோ இருந்தாலும் அந்த புள்ள உயிரோட நல்லபடியா இருந்திருக்குமே, இப்ப இவனுங்க கையில மாட்டி என்ன ஆக போறாளோ தெரியலையே என்று அழுது புலம்பினார்கள். பார்வதியும், நானே என் பொண்ணுக்கு யமன் ஆயிட்டேனே, என்னாலதான் என் பொண்ணுக்கு இந்த நிலைமை. அப்பவும் சரி, இப்பவும் சரி, என்னால எதுவுமே என் பொண்ணுக்காக பண்ண முடியலையே என்று மாரிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு அழ, ஏற்கனவே 3 நாள் காய்ச்சலில் துவண்டு இருந்தவர் நாராயணன் எட்டி உதைத்ததிலும் மனச்சோர்விலும் அப்படியே மயங்கி சரிந்தார். தண்ணீர் தெளித்து அவரை எழுப்ப முயற்சித்தாலும் 3 மணி நேரம் கழித்து கண் விழித்தவர், என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு, என் பொண்ணு எங்க இருக்கா என்று பிதட்ட ஆரம்பித்து விட்டார். யாருக்கும் யாரையும் கைபேசியில் தொடர்பு கொண்டு நிலாவின் நிலையை பற்றி கேட்டறிய எந்த தைரியமும் இருந்திருக்கவில்லை. காதல் 21. பெண்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்க வீட்டினுள்ளே நுழைந்தார்கள். வீட்டில் இருக்கும் அனைத்து பொருட்களையும் அடித்து உடைக்க ஆரம்பித்தார் நாராயணன். இப்போ எந்த இலவை விழுந்துருச்சுன்னு இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க என்று கர்ஜனையுடன் நடேசன் வர, அவரின் கர்ஜனையிலேயே அந்த வீட்டில் உள்ள பெண்கள் அனைவரும் தங்கள் வாயை மூடிக்கொள்ள, பார்வதியை தடுமாறியபடியே, என் பொண்ணை என்ன பண்ணீங்க, அவளை விட்டுடுங்க என்று கையெடுத்து கும்பிட்டபடியே அழுது தேம்பி கொண்டிருந்தார். உள்ளே நுழைந்து கொண்டிருந்த காத்தவராயனை பார்த்த சொக்கலிங்கமும் அவனின் முன்பு போய் நின்று, ஏண்டா, உண்ட வீட்டுக்கே இப்படி துரோகம் பண்ண நினச்சிட்டியேடா, எதுக்கடா அவளை காப்பாற்றணும்னு நினச்ச? இன்னைக்கு நம்ம எல்லார் மூக்கையும் உடைச்சிட்டாலே, இதோட நம்ம எப்படிடா உயிர் வாழ்கிறது? எப்படி அடுத்தவங்க முகத்தில் முழிக்க முடியும்? அப்படி என்னடா அவளுக்கு உதவி செய்யணும்னு உனக்கு திமிர் எடுத்து போய் கிடக்குது என்று திட்டிக்கொண்டே மாறி மாறி அடித்து கொண்டிருந்தார் காத்தவராயனை. நெடுமாறனோ, சித்தப்பா விடுங்க, வளர்ந்த பிள்ளைய கை நீட்டி அடிச்சுக்கிட்டு என்று தடுக்க பார்க்க, இளமாறனும், போதும் நிறுத்துங்கப்பா, அவன் மேலே தான் எல்லா தப்புன்ற மாதிரி சொல்கிறீங்க,
இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, நம்மளை விட அவங்களுக்கு தான் இப்போ உரிமை இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? விட்டு தள்ளுங்க. அவன் அடித்தா மட்டும் போன மானம் திரும்பி வந்துட போகுதா என்ன என்று கேட்க, அங்கிருந்தவர்களுக்கு என்ன, நிலாவிற்கு திருமணமாகிவிட்டதா என்று இன்னும் பயப்பட ஆரம்பித்தனர். அவள் உயிரோடு இருக்கிறாள் என்று சந்தோஷப்படுவதா, அல்லது அவளின் இருப்பிடம் இவர்களுக்கு தெரிந்துவிட்டது, அதுவும் திருமணம் நடந்துவிட்டது என்றால் இவர்கள் அவளை உயிரோடு விடுவார்களா என்று பயந்தார்கள். என் பேத்தி அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா, அவன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு என்று அப்பொழுதும் அங்கையர் கண்ணி பேச, ஏ கிளவி, வாயை மூடு. உன் பேத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டதை எங்கள் கண்ணால் பார்த்துட்டு வந்திருக்கோம். நீ என்ன இன்னும் பேசிக்கிட்டு இருக்க? வீட்டில் இருக்கிற எல்லா பொம்பளையினும் கொண்டுட்டா அப்போ தான் எங்கள் கோபம் அடங்கும் என்று பெருமாள் கர்ஜிக்க, அங்கே இருந்தவர்களின் வாய் அமைதியாக மூடிக்கொண்டது. நாராயணா, அந்த குடும்பமும் நிம்மதியாக இருக்கக்கூடாதுடா. என்ன பண்ணணுமோ பண்ணுங்க என்று நாராயணனிடம் கூறியவர் அப்படியே திரும்பி, டேய் பெருமாள், இவனை கொண்டு போய் முதல்ல ரூமில் அடைச்சி போடுங்கடா. அவன் கையில் இருக்க ஃபோன் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவனை முதல்ல ரூமில் அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணணும் என்று கத்தினார் நடேசன். பெருமாளும் அவன் கையை பிடிக்க போக, அண்ணா என்ன பண்ணுறீங்க நீங்கள்? கையை விடுங்க என்று பெருமாளின் கையை விலக்கிய நெடுமாறன், தாத்தா என்ன இதெல்லாம்? அதான் அவன் எங்கேயும் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டால, விட்டு தள்ளுங்க. அதுக்காக இவனை ரூமில் அடைச்சி வைப்பீங்களா? இவன் என்ன தப்பு பண்ணியிருக்கான்? நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்கன்னு தான் அவனுக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்கான். இதில் அவனோட தப்பு என்ன என்று தன் தம்பிக்காக பரிந்து கொண்டு பேசினான் நெடுமாறன். அதுக்காக அவன் சொல்லாமல் இருந்தது கரெக்டுன்னு சொல்ல வரியா? அவன் நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் மறைச்சிருக்கான். அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணுறியா என்று பெருமாள் எகிற, டே பெருமாள், இவனுங்களை யாரையும் நம்ப முடியாதுடா. நீ மட்டும்தாண்டா என் வாரிசு. இவனுங்க எல்லாம் பொட்டச்சி பின்னால் சுற்றுற பொண்டாட்டிங்களுக்கு கூஜா தூக்குறவனுங்க, தங்கச்சிக்கு ஜால்ரா அடிக்கிறவனுங்க என்று நடேசன் கோபமாக கத்த, இளமாறன் காத்தவராயன் கையில் இருந்த கைபேசியை வாங்கி பெருமாளிடம் தந்தவன், அவன் ஃபோனை நீங்களே வச்சுக்கோங்க, ஆனால் ரூம்லெல்லாம் அடைக்க வேணாம் என்று கூறியவன் காத்தவராயனை நோக்கி, காத்தவராயா, நீ உன் ரூமுக்கு போ, உன் பொண்டாட்டியும் கூட்டிகிட்டு போ, புள்ள தச்சு புள்ள ரொம்ப பயந்துருக்கா பாரு என்று கூற, நெடுமாறனும் இளமாறனும் காத்தவராயனுக்கு துணையாக நிற்க பெருமாள் செய்வதறியாது திகைத்து நின்றான். டேய் என்னடா ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? பெரியவங்க நாங்கள் எடுக்கிற முடிவுக்கு தான் நீங்கள் கட்டுப்பட்டு ஆகணும். நீங்களா பேசிட்டு இருக்கீங்களா? பெருமா, அவனை ரூமில் அடைச்சி வைடா என்று நாராயணன் மீண்டும் கர்ஜிக்க, சொக்கலிங்கம் முன்னே வந்து காத்தவராயன் கையை பிடித்து, இவனுங்க என்ன பண்ணுறது, நான் பண்ணுறேன், நானே இவனை ரூமில் போய் அடைச்சி வைக்கிறேன் என்று அவனின் கையை பிடிக்க போக, காத்தவராயனுக்கு முன்னே நின்ற இளமாறன், அப்பா, அவன் என்ன சின்ன பிள்ளையா அடைச்சி வைக்கிறதுக்கு? அதான் ஃபோனை வாங்கி கொடுத்துட்டான்ல, திரும்பவும் ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று சற்று அழுத்தமாகவே கேட்டான். ஏய், அவன் தப்பு பண்ணியிருக்கான்டா. அவனை கேள்வி கேட்காம உங்கள் அப்பனை கேள்வி கேட்டுட்டு இருக்க நீ என்று நாராயணன் கோவப்பட, ஏன் உங்களுக்காக உங்கள் தம்பி வந்து நிற்கும்போது ஏன் தம்பிக்காக நான் நிற்கக்கூடாதா? உங்களுக்கு ஒரு சட்டம், அவனுக்கு ஒரு சட்டமா? அவன் தப்பு பண்ணான்னு அவனை அடிச்சிட்டிங்க, ஃபோனையும் உங்கள் கையில் கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே அவனை அடைச்சி வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அவன் என்ன பொம்பளை பிள்ளையா அடைச்சி வைக்கிறதுக்கு என்று கேள்வி கேட்க, எங்கே இருந்துடா உங்களுக்கு இவ்வளவு தைரியம் வந்தது? நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் என்று நடேசன் கோபப்பட, அது எப்படி தாத்தா? உங்கள் 2 பிள்ளைங்களும் ஒத்துமையாக இருக்கணும், ஆனால் நாங்கள் உங்கள் பேச்சை கேட்டு சண்டை போட்டுக்கணுமா? நிலா பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. காத்தவராயன் தெரிஞ்சது இருந்து நம்மக்கிட்ட சொல்லாமல் மறைச்சதும் தப்பு தான், அதுவும் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் பையனுங்க 2 பேரும் ஒத்துமையாக இருக்கணும், நாங்கள் 5 பேரும் அடிச்சுக்கிட்டு சாகணுமா? நிலா அவனோட தங்கச்சி, அவனோட தங்கச்சிக்காக பார்த்துருக்கான், அதுக்காக அவன் அடைச்சி வைப்பீங்களா? அவனுக்கு அந்த உரிமை இல்லையா என்று இளமாறன் கேட்க, அவ ஏன் தங்கச்சிடா, எங்கள் மானந்தான் போகுது, எங்களை தான் நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. இன்னும் நீங்கள் எல்லாம் உயிரோட ஏன் இருக்கீங்கன்னு நாண்டுக்கிட்டு சாகாமன்னு எங்களை தான் கேட்குறாங்க என்று பெருமாள் கோவப்பட, ஓ அப்படியா, அப்போ சரி, உங்கள் தங்கச்சிக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ பண்ணுங்க, என் தம்பி மேலே கை வைக்கிற வேலை வேணாம். இவன் என்னோட தம்பி, இவனுக்கு ஒன்றுன்னா நான் கேட்பேன். ஏதோ கோவத்தில் அடிச்சிங்க, அவன் மேலேயும் தப்பு இருந்தது, நான் சும்மா இருந்தேன்.
ஆனால் எப்போ உங்கள் தங்கச்சின்னு தனியாக பேச ஆரம்பிச்சிங்களோ அப்போ இவன் ஏன் தம்பி, இவனை கேள்வி கேட்குற உரிமை அடிக்கிற உரிமை எல்லாம் உங்களுக்கு இல்லை என்று இளமாறன் கோபப்பட நெடுமாறன் அமைதியாகவே நின்றிருந்தான். சொக்கலிங்கம், என்னடா அண்ணன் கிட்ட இப்படி பேசுகிற, மன்னிப்பு கேளுடா அவர்கிட்ட என்று எகிரி கொண்டு வர, அவர் தான் நிலாவை அவரோட தங்கச்சின்னு முதல்ல சொன்னார். அப்போ நிலா மேலே எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லையா? அவளோட நல்லது கெட்டதில் எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லாத போது இவன் மட்டும் ஏன் அவர் கை வைக்கிறாரு? நீங்கள் உங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? அதோட நிறுத்திக்கோங்க, ஏன் தம்பிக்கிட்ட வர்ற வேலை வச்சுக்காதீங்க என்று இளமாறன் பேச, டேய் நான் உன் அப்பன்டா என்றார் சொக்கலிங்கம் எகிரியபடியே. நீங்கள் எங்களோட அப்பாவாக நடந்துக்கல, உங்கள் அப்பாவுக்கு பையனாகவும் உங்கள் அண்ணனுக்கு தம்பியாகவும் தான் நடந்துக்கிறீங்க. என் தம்பி மேலே கையை வச்சிங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று கூறியவன் காத்தவராயனின் புறம் திரும்பி, உன்னோட ரூமுக்கு போக சொன்னேன் என்று கர்ஜனையுடன் கூறினான் இளமாறன். தன்னுடைய தமையன் தனக்காக நின்று தான் தனது தந்தை, பெரியப்பா, தாத்தா, பெரிய அண்ணன் என்று எதிர்த்து நின்று பேசி கொண்டிருக்கிறான் பார்த்து பிரமித்து செய்வதறியாது நின்றான் காத்தவராயன். தனது அண்ணன் இளமாறன் பார்த்தபடி அப்படியே நின்றிருக்க நெடுமாறன் அவனிடம் வந்து அவன் தோள்களை தட்டி, புஷ்பாவையும் கூட்டிட்டு உள்ள ரூமுக்கு போ என்று கூற, அப்போதுதான் சுய உணர்வு பெற்ற காத்தவராயன் திரும்பி அவன் மனைவியை பார்த்து அவளையும் அழைத்து கொண்டு தனது அறைக்கு சென்றான். பெரியவர்கள் அனைவரும் வாயெடுத்து நின்றுவிட பெரும்பாலும் செய்வதறியாது நின்றிருந்தான். இந்த பிரச்சனையால் குடும்பத்திற்குள் சகோதரர்களுக்குள் பிரிவு ஏற்படுவதை நடேசன் விரும்பவில்லை. அதனால் அவர் அமைதி காக்க காத்தவராயன் அவன் அறைக்கு செல்லும் வரை பார்த்திருந்த நெடுமாறனும் இளமாறனும் தத்தமது அறைகளை நோக்கி செல்ல பெருமாள் அவர்கள் இருவரையும் கேள்வியாக நோக்கியபடி இருந்தான். இளமாறன் காத்தவராயனுக்காக நிற்க நெடுமாறன் தனக்கு துணையாக நிற்காமல் காத்தவராயனுக்கு துணையாக நின்றது அவனுக்கு ஏதோ போல இருந்தது. ஆனால் அவர்கள் மூவருமே தனது தங்கைக்காக தான் நிற்கிறார்கள் என்பதை அவன் அப்பொழுது உணர முயற்சிக்க கூட இல்லை. வீட்டில் அவர்களுக்குள் பிரிவினை வருவதை பெரியவர்கள் விரும்பாத காரணத்தினால் நடேசன் தன் மகன்களை நோக்கி, இந்த பிரச்சனையை இதோட விட்டுடுங்க, நம்ம வீட்டுக்குள்ளே பிரச்சனை வேணாம், ஆனால் அவளையும் அந்த குடும்பத்தையும் நிம்மதியாக இருக்க விடாதீங்க என்று கூற மற்றவர்களுக்கும் அதுவே சரி என்று பட்டது. தேனியில் இருக்கும் அந்த கும்பம் கிராமத்தின் இயற்கை அழகை விரித்து கொண்டே அந்த காலை புலர்ந்து கொண்டிருந்தது. கைபேசியின் சிறுங்களில் துயில் கலைந்த குமரன் அதை எடுத்து பார்க்க கணேசனிடமிருந்துதான் அழைப்பு வந்திருந்தது. அவசர கதியில் எடுத்து காதில் வைத்தவன், என்ன அண்ணா வீட்டில் இருந்து ஃபோன் கூப்பிடுற என்று கேட்க, உன் அறக்கதவை தட்டிக்கிட்டே இருக்கண்டா, நீ திறக்கலை, மில்லில் தீ பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, அவசரம் நான் கிளம்பி வந்துட்டேன், இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கேன், நீ அங்கே வீட்டை பார்த்துக்கோ என்று கூறிக்கொண்டே இருந்தவன் வாகனத்தில் பயணிப்பது இவன் காதுகளுக்கு நன்றாக கேட்டது. எழுந்து அமர்ந்தவன், மில்லில் தீயா, எப்படி நடந்துச்சு என்று யோசித்து கொண்டிருக்க வெளியே சலசலப்பான அரவங்கள் கேட்க முதலில் சென்று பால்கனி வெளியே எட்டி பார்த்தான். ஊர்க்காரர்கள் 4-5 பேர் வாசலை நோக்கி வேகமாக நடந்து வந்து கொண்டிருக்க இவனும் மேல் சட்டையை எடுத்து மாட்டியபடியே கீழே 2 எட்டுக்களாக படியில் தாவி இறங்கினான். பங்கஜமும் ரங்கராஜனும் பதற்றத்துடன் அவர்களுடன் பேசி கொண்டிருக்க ரங்கராஜன் அவர்களுடன் செல்ல எத்தனிக்க பங்கஜம், நானும் கூட வரேங்க என்றார். இல்லைம்மா, வீட்டில் அந்த புள்ள தனியாக இருக்கும், நீ இங்கே இரு என்று ரங்கராஜன் கூற, இல்லைங்க ஹேமா இருக்கா, பார்த்துப்பா, நான் உங்க கூட வரேன் என்று கூறியபடியே தன் கணவருடன் அவர் வயலுக்கு செல்ல ஆயத்தமாக அடித்து பிடித்து ஓடி வந்த குமரன், என்ன ஆச்சுப்பா, ஏன் ஊர்க்காரங்கெல்லாம் வந்திருக்காங்க என்று கேட்டான். அவனை திரும்பி பார்த்து தோள்களை தட்டியவர், ஒன்றும் இல்லைப்பா, அறுவடை செஞ்சு வச்சுருந்த நெல்லெல்லாம் எரிஞ்சு போச்சான், கரும்பு தோட்டத்தையும் யாரோ வெட்டி போட்டிருக்காங்க என்று கூற இவனுக்கு ஏதோ சற்று விளங்குவது போல இருந்தது. வாங்க நானும் கிளம்புறேன் என்று தன் வண்டியின் சாவியை எடுக்க போக, இல்லை குமரா, நீ இங்கே இரு, கணேசனும் வீட்டில் இல்லை, 2 பொம்பளை பிள்ளைங்க தனியாக இருக்கும், யாராவது வந்தாங்கன்னா ஆம்பளை துணை வேணும், நீ இங்கே இரு என்று ரங்கராஜன் கூற, என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க, நான் எப்படி வீட்டிலே உட்காந்துட்டு அமைதியாக இருக்க முடியும் என்று கேட்டபடியே அவன் வர, அவங்க யாராவது வந்து இங்கே பிரச்சனை பண்ணா ஹேமாவும் நிலாவும் மட்டும் தனியாக இருப்பாங்க குமரா என்று பங்கஜமும் எடுத்து கூற, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீங்கள் வீட்டில் இருங்க, நான் அப்பா கூட போகிறேன் என்று குமரன் கூற இவர்கள் மூவரும் மாறி மாறி பேசி கொண்டிருப்பதை பார்த்து ஊர்க்காரர்கள்,
நீங்கள் முதல்ல வயலுக்கு போங்க. நாங்கள் அங்கே எதையாவது காப்பாற்ற முடியுமான்னு நம்ம ஊர்க்காரங்க 2 பேரை இங்கே வாசலில் நிறுத்தி வைக்கிறோம். கவலைப்படாதீங்க, போங்க முதல்ல என்று அவர்கள் குரல் கொடுக்க 3 பேருமே தங்கள் நெற்கதிர்களையும் வயல்களையும் நோக்கி சென்றனர். அங்கே சென்று பார்த்தவர்களுக்கு எல்லாம் அழிந்துவிட்ட நிலைதான். 6 மாதங்களாக அறுவடை செய்து வைத்திருந்த நெற்கதிர்கள் அனைத்தும் தீயில் கருக்கப்பட்டு இருந்தது. கரும்பு தோட்டமும் வாழை மரங்களும் அடியோடு வெட்டி சாய்த்திருந்தனர். ஒரே நாளில் இவ்வளவு பெரிய இழப்பை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ரங்கராஜனின் உழைப்பு அங்கு மண்ணோடு மண்ணாக நிற்க அவரின் அருகில் வந்த குமரன் அவரை கட்டிக்கொண்டு, அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க, என்னால தான் இதெல்லாமே என்று கதறி அழுதான். அவன் தோள்களை ஆதரவாக தட்டி கொடுத்தவர், இங்கே நான் பார்த்துக்கிறேன் குமரன், இது எல்லாத்தையும் நம்மளால் மீட்டெடுக்க முடியும், கவலைப்படாத. ஆனால் அங்கே உன் அண்ணன் தனியாக போயிருக்கான், அவனை போய் முதல்ல பார், இங்கே உன் அம்மா எனக்கு துணையாக இருக்கா என்று கூற இவனும் தன் 2 சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு கணேசனின் மில்லை நோக்கி சென்றான்.